Hi, நான் Valentine. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். So happy to share with you all. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். So நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். So without delay, let's get into the video. ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. அந்த கார்ட்போர்டோட லென்த் வந்து 23. நான் எடுத்திருக்க கார்ட்போர்டோட லென்த் வந்து 23. நமக்கு பிரெத் தேவை கிடையாது. ஸோ லென்த் வந்து 23 கரெக்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு 23க்கு மேல எடுக்கிறதுனா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ லென்த் வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஸோ நான் வந்து இப்போ 3 கலர் உள்ளன் நூல் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து உள்ளன் நூல் எடுத்து உள்ளன் நூலை இப்படி நம்ம வச்சு உள்ளன் நூலை இப்படி வச்சு இது ஃபுல்லா ஒரு 20 டைம்ஸ் நம்ம ரவுண்ட் பண்ண போறோம். சோ இப்போ 20 டைம்ஸ் நான் ரவுண்ட் பண்ணிட்டேன். இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்ப அடுத்த கலர் எடுத்துட்டு இதே மாதிரி 20 ரவுண்ட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து ஆரஞ்சு கலர். இந்த நூலையும் நான் 20 டைம்ஸ் ரவுண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துறேன். இப்ப ரவுண்ட் பண்ணி வச்சிருக்க நூல் எல்லாம் வெளியில எடுத்துடலாம். சோ இப்ப இந்த நூலெல்லாம் இந்த சைடு ஒரு கட் இந்த சைடு ஒரு கட் பண்ணிடலாம். இதே மாதிரி இங்கேயும் கட் பண்ணிடலாம். இதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் கட் பண்ணிடலாம். சோ மூணுத்தையும் இப்ப கட் பண்ணியாச்சு. இது மூணுத்துலயும் ஒவ்வொரு நூலையும் எடுத்து தனியா வச்சிடலாம். இப்போ இந்த 2 கலர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து கீழே வந்து ஒயிட் கலர் வச்சிருக்கேன். அது மேல ரெட் கலர் இப்படி வைக்க போறேன். சோ இது ஒரு பிளஸ் மாதிரி வச்சிருங்க. வச்சுட்டு வச்சுட்டு இப்ப என்ன செய்யணும்னா இந்த ஒயிட் நூலை வந்து இப்படி வச்சிருக்கணும். சோ இப்படி வச்சிருக்கணும். சோ இந்த ரெட்டை வந்து இப்படி வச்சுட்டு இங்க டைட்டா வந்து ஒயிட் கலர் த்ரெட் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை வந்து இங்க டைட்டா நம்ம கட்டிடலாம். சோ இப்போ ஒயிட் கலர் நூலை வச்சு டைட்டா கட்டிடலாம். வந்து இப்படி வச்சு இங்க வந்து ரெட் கலர் நூலை வச்சு கட்டிடலாம். இப்படி இதை வச்சு ரெட் கலர் நூல் வச்சு கட்டிடலாம். சோ இது மேல இப்படி வச்சு இப்படி ரெட் கலர் நூலை வச்சு டைட்டா கட்டிடலாம். சோ இப்ப நான் டிஷ்யூ பேப்பர் ரோல்ல இருந்து 3 குட்டி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறேன். சோ இந்த டிஷ்யூ பேப்பர் எப்படி மடிச்சு இதை கசக்கிட்டு டிஷ்யூ பேப்பர் இது மேல வச்சு இதை வந்து இது ஒரு ரவுண்ட் ஷேப் ஃபார்ம் பண்ணிடுங்க. அதே மாதிரி இது மேல வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப். ஸோ சும்மா கசக்குனாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப். இதுக்கு டிஷ்யூ பேப்பர் தான் இல்லை, நீங்க நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்க டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்றேன். இப்போ டிஷ்யூ பேப்பரை இப்படி ரோல் பண்ணி வச்சாச்சு. இது இருக்கட்டும். பேக்குன்னு எடுத்து வச்சிருக்கோம் ஆரஞ்சு. இந்த நூலை இதுக்கு மேல இப்படி வைங்க. இதுக்கு மேல இப்படி வச்சுட்டு இதுக்கு மேல இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சிருங்க. டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு இந்த ரெட் வந்து நம்ம இந்த சைடு இப்படி கொண்டு வரலாம். சரி, நமக்கு இந்த இப்படி வந்து ரெட்டை வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த ரெண்டு இந்த ஆரஞ்சு மட்டும் அப்படி இருக்கும். இந்த டிஷ்யூ பேப்பரை கவர் பண்ற மாதிரி இந்த ரெட்டு நூல் கொண்ட இப்படி கொண்டு வந்துருங்க. இப்ப இந்த ஆரஞ்சு நூலை இப்படி எடுத்து இந்த ஆரஞ்சு நூலை இந்த ரெட்டுக்கு மேல இப்படி வச்சிருங்க. இந்த ஆரஞ்சு நூலை இந்த ரெட்டுக்கு மேல இப்படி வச்சிருங்க. ஸோ இப்போ
ஸோ பார்க்க வந்து இது ஒரு பேர்ட் மாதிரி தெரியும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஆரஞ்சு கலர் நூலை இது மேல இப்படி வச்சு நல்லா டைட்டா கட்டிடுங்க. இப்போ ஆரஞ்சு நூலை வச்சு நல்லா டைட்டா கட்டிடலாம். நல்லா டைட்டா கட்டுங்க. ஓரளவுக்கு லெவலா வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லெவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு லெவலா அதை வந்து கட் பண்ணிடலாம் பின்னாடி. இந்த பேக்ல இருக்கிற இந்த ரெண்டுமே நம்ம கட் பண்ணிடலாம். இது நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஃபுல்லா கட் பண்ண வேணாம், கொஞ்சமா கட் பண்ணிடலாம். இது ரெண்டு தேவையில்லை, நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ முன்னாடி நமக்கு ஆரஞ்சு வந்து நல்லா தெரியும். மூக்கும் கண்ணும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் 2 கோல்டு பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து நான் ஆரஞ்சு கலர் பேப்பர்ல இந்த மாதிரி ரவுண்டா வந்து கோன் ஷேப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மூக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே கொஞ்சமா க்ளூ தடவி இந்த கோன் ஒட்டிடலாம். க்ளூ தடவி இந்த கோன் ஷேப் வந்து இதில் ஒட்டிடலாம். ஸோ பேர்டுக்கு வந்து மூக்கு ரெடி. இப்போ சைட்ல 2 கண்ணு வச்சிடலாம். அவ்வளோதான், பேர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேஸ்கட் எடுத்தாச்சு. இப்போ இதுல வந்து நம்ம இந்த திருநூலை வந்து சுத்த போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ஒரு முடிச்சு போட்டுடலாம். இப்போ இங்க முடிச்சு போட்டாச்சு. இந்த திருநூலை ஃபுல்லா சுத்தலாம். டைட்டா சுத்திட்டு வாங்க, கேப் விடாம. அப்பதான் பார்க்க அழகா இருக்கும். டைட்டா வந்து கேப் விடாம சுத்தி எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம நூலை ஃபுல்லா சுத்தி எடுத்தாச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு நூல் கட்டி எடுத்து இந்த ஊசியை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ல வந்து உங்களுக்கு டெக்கரேட்டிவ் பீட்ஸ் கிடைக்கும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஹோல் இருக்கு. நம்ம இதை உள்ள விட்டு நாட் போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா மூலம் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஊசியோட கடைசியில வந்து இந்த திராட்சை இருக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேர்டோட பாட்டம். ஸோ சென்டர்ல வந்து நீங்க வந்து உள்ள விடுங்க. இடையில டிஷ்யூ பால் இருக்கும். ஸோ அது வழியாக தான் அது போகும். இந்த மாதிரி பெரிய ஊசியா எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். ஒரு 3 பீட்ஸ் நான் போக போறேன். ஒயிட் பீட்ஸ் வந்து 3 கோத்துக்கலாம். இதே மாதிரியே மற்ற எல்லா பேர்ட்ஸும் நம்ம பண்ணி எடுத்துடலாம். இப்படிதான் நம்ம ஜாயின் பண்ண போறோம். 1 2 3 4 5 இந்த ஆர்டர்ல நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். இப்போ இதை வந்து நம்ம கோக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை எடுத்துக்கிறேன். இதை வந்து கட்டிடலாம். இப்போ அடுத்தது நூல்ல கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த பேர்டெல்லாம் கட்டியாச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம சீலிங்ஸில் இப்போ நம்ம இந்த சீலிங்கில் கட்டணும். அதுக்கு வந்து மேலே வந்து நான் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி 2 கயிறா எடுத்து இங்கே ஒரு கயிறு வந்து நான் கட்டியிருந்தேன். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் கட்டணும். இங்கே வந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கட்டணும். அதே மாதிரியே ஒரு 2 உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க. ஒரு பிளஸ் மாதிரி. இப்போ இது வச்சாச்சா இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இங்கே ஒன்று இங்கே ஒன்று. இப்போ கட்டியாச்சு. இந்த 4 கயிறு எடுத்து இங்கே வந்து ஒரு நாட் போட்டீங்கன்னா இங்கே ஒரு நாட் போட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ
அவ்வளவுதான், நம்ம வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye from Megha Devalan. Bye bye sweetheart.